திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியை சேர்ந்தவர் மருத்துவர் பாலமுருகன். 53 வயதான இவர் மனைவி சுமதி, மகன்கள் ஜஸ்வந்த்குமார், லிங்கேஷ்குமார் ஆகியோருடன் அண்ணா நகர் 13வது பிரதான சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தார். ஜஸ்வந்த்குமார் 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு நீட் தேர்வுக்கு தயாராகி வர, மற்றொரு மகன் லிங்கேஷ்குமார் அண்ணா நகரில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் மருத்துவர் பாலமுருகன் அண்ணா நகர், செங்குன்றம் பகுதிகளில் 4 ஸ்கேன் சென்டர்களை நடத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. அதேபோல் மனைவி சுமதி உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றி வந்த நிலையில் சமீப காலமாக நீதிமன்றத்திற்கு செல்வதில்லை என கூறப்படுகிறது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையில் வசித்து வரும் மருத்துவர் பாலமுருகனுக்கு கொளத்தூரில் சொந்தமாக வீடும் உள்ளது. இந்நிலையில் அதிகாலையிலேயே பணிப்பெண் ரேவதி வழக்கம் போல் பாலமுருகன் வீட்டிற்கு வேலைக்காக சென்றுள்ளார். ஆனால் அவர் நீண்ட நேரமாக கதவை தட்டியும் திறக்கவில்லை. இதனால் மருத்துவர் பாலமுருகனை செல்போனிலும் அழைத்து பார்த்துள்ளார் ரேவதி. ஆனாலும் வீட்டின் கதவு திறக்கப்படாததால் பாலமுருகனின் டிரைவர் விஜய்க்கு தகவல் கொடுத்துள்ளார். இதனை அடுத்து அங்கு விரைந்து சென்ற விஜய், குடியிருப்பு காவலாளி ஜெயராமன், பணிப்பெண் ரேவதி ஆகிய மூவரும் சேர்ந்து கதவை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர். அங்கே அவர்கள் கண்ட காட்சி மூவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. சுமதி மூத்த மகன் ஜஸ்வந்த் ஒரு அறையிலும், பாலமுருகன் மற்றொரு அறையிலும், 2வது மகன் லிங்கேஷ்குமார் பூஜை அறையிலும் என தனித்தனியாக தூக்கில் சடலமாக தூங்கிக் கொண்டிருந்துள்ளனர். இதுகுறித்த தகவல் அறிந்த திருமங்கலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தற்கொலை செய்து கொண்ட 4 பேரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து நடத்திய முதல்கட்ட விசாரணையில் மருத்துவர் பாலமுருகன் ஸ்கேன் சென்டர் தொழிலில் நஷ்டமடைந்ததாகவும், அதனால் அதனை சரி செய்ய வங்கியிலும் சில நபர்களிடமும் 5 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியதும் தெரியவந்துள்ளது. இது தவிர மாதம் 6 லட்சம் ரூபாய் வரை EMI தொகையை செலுத்தி வந்ததும் பாலமுருகனுக்கு கடும் நிதி நெருக்கடியை கொடுத்துள்ளது. எவ்வளவு கடன் வாங்கி பிசினஸ் செய்தும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்காததால் பாலமுருகன் ரொம்பவே தவித்து வந்துள்ளார். இதுகுறித்து பாலமுருகன் அவரது மனைவி சுமதியிடம் பலமுறை புலம்பி அழுததாகவும் சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் கடன் கொடுத்தவர்கள் தொடர்ச்சியாக பாலமுருகனுக்கு நெருக்கடி கொடுத்ததோடு வீட்டிற்கே சென்று மிரட்டியுள்ளனர். இதனால் சில தினங்களாக மிகுந்த மன உளைச்சலில் இருந்த பாலமுருகன் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்துள்ளார். ஆனால் இதற்கு 2 மகன்களும் சம்மதிக்கவில்லை என தெரிகிறது. இதனால் 2 மகன்களுக்கும் அனஸ்தீசியா ஊசி போட்டுவிட்டு அவர்களை தூக்கில் தொங்க வைத்துவிட்டு பாலமுருகனும் அவரது மனைவியும் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் EMIக்கு உண்டான தொகைக்கு 4 செக் எழுதி வைத்திருப்பதையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இன்னொரு பக்கம் பாலமுருகனை வீட்டிற்கு சென்று மிரட்டியவர்கள் யார் எனவும் போலீசார் CCTV காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடன் தொல்லையால் பெற்ற மகன்களை மயக்க ஊசி போட்டு தூக்கில் தொங்கவிட்டுவிட்டு அதன் பின்னர் மருத்துவரும் அவரது மனைவியும் தற்கொலை செய்து கொண்டது சென்னை மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை திருமங்கலத்தில் வசித்து வந்த மருத்துவர் பாலமுருகன் தனது மனைவி, 2 மகன்கள் ஆகியோருடன் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 5 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் இருப்பதால் பாலமுருகன் தனது குடும்பத்தினருடன் தற்கொலை செய்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது.